ஹைடார் மிஸ், நம்ம இன்னைக்கு ஜங்கு கூட தான் பார்க்க போகிறோம். போன பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட்டு லாஸ்ட்டில் வந்து ஜங்கு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே காலேஜில் தான் உங்களுக்கு இன்னைக்கு லேப் இருந்துருக்கும். ஸோ லேபில் தான் இருக்கீங்க. காலேஜ் முடிய போகிற டைம் தான். பாதி பேர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பாதி பேர் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ காலேஜ் ஓவர் ஆகிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க, நீங்களும் உள்ளதான் இருக்கீங்க. ஸோ டைம் ஆக ஆக அப்படியே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எல்லாரும் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க போகும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ கொஞ்ச நேரத்தில் டோர் க்ளோஸ் ஆகுற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த சவுண்ட் கேட்டோடனே உடனே வாசலை தான் பார்க்குறீங்க. டோரை யாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டக்குன்னு உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாரையுமே காணும். அங்கேருந்து 4-5 பேரும் போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியவே இல்லை, கவனிக்கல நீங்க. என்ன யாரையுமே காணும், நான் இருக்கிறது தெரியாம கதவை சாத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு டோர் கிட்ட வேகமா போயிட்டு ஓபன் பண்ணி பாக்குறீங்க. வெளியே இருந்து லாக் பண்ணிட்டாங்க. நீங்க தட்டுறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வெளியே யாராவது இருக்கீங்களா? ஏங்க, வெளியே யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஐயோ, யாருமே இல்லையா அப்படின்ட்டு டைமை பார்த்தா ஒரு 1/2 hour ஆயிருக்கும் காலேஜ் முடிஞ்சு. என்ன அதுக்குள்ளே எல்லாரும் போயிட்டாங்களா என்ன? வெளியே யாருமே இல்லை அப்படின்ட்டு விண்டோ வழியாலாம் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அந்த சைடு யாருமே போகவே இல்லை. போச்சு, இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு அகைன் தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உள்ள இருந்து இந்த சவுண்ட் கேட்டு ஜங்குக்கு எழுந்து வரான். உங்களுக்கு அவனை பார்த்தவொடனே சரியான ஷாக்கு. ஜங்கு, இப்போ எதுக்கு கதவை போட்டு தட்டிட்டு இருக்க? இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? பிளானா? என்ன பிளான்? நடிக்காத. டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு அவனும் வந்து ஓபன் பண்ணி பார்க்கறான். ஆமா, வெளியே யாரா பூட்டியிருக்காங்க. யாரு? அது நீ தான் சொல்லணும். எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உன் வேலை தானே. திரும்ப திரும்ப நடிக்காத. ஏய், நீ வேற. நானே டயர்டா இருக்குன்னு இவ்வளோ நேரம் தூங்கி எழுந்துச்சு வரேன். என்ன போயிட்டு நான் தான் கதவை பூட்ட சொன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கே பூட்டி இருக்குன்னு. நீ இப்படியெல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். சரி, நம்பாத, எனக்கு என்ன. ஜங்குக், நான் இப்போ வீட்டுக்கு போகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்கே தானே இருக்கேன். இங்கே பாரு, திரும்ப திரும்ப அதே சொல்லாத. உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லு, ஓப்பன் பண்ண சொல்லு. நீ தான் கொஞ்சம் சொல்றது. உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வர சொல்ல, கதை திறக்க சொல்லு. என்கிட்ட ஃபோன் இல்லை. அப்புறம் என்கிட்ட மட்டும் லேப்குள்ளே ஃபோன் அலவுட் இல்லைன்னு தெரியாத உனக்கு? என்கிட்ட மட்டும் எப்படி இருக்கும்? நீ இதெல்லாம் வேணும்ன்ட்டே பிளான் பண்ணி பண்ற. நான் தனியாக லேப்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயோ சொல்லி டோரை லாக் பண்ண சொல்லியிருக்க. ஏன் ஜங்குக்கு இவ்வளோ சீப்பான ஐடியாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற? நேற்று என்னடானா காலேஜ் சவுத்தில் ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்க. இன்னைக்கு என்னடானா டோரை லாக் பண்ண சொல்லியிருக்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, என்ன கதை உனக்கு? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் தான் எதுவுமே நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானே இப்போதான் தூங்கி அரை தூக்கத்தில் எழுந்துச்சு வந்திருக்கேன். சும்மா என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காத. அப்போ உங்களுக்கும் அப்படியே கடுப்பாயிடுது. அவனை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு போய் கீழே உட்காந்துடுறீங்க. இன்னைக்கு ஃபுல் டே லேப்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்துருப்பீங்க. உங்களுக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரியா உங்களை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இங்க டிரைவர் அங்கிள் ரொம்ப நேரம் உங்களை காணும்னு சொல்லிட்டு நேரம் ஸ்டாஃப் ரூம் வந்துடுறாரு. அங்க உங்க கிளாஸ் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காரு. ஒய்யனா, அவ எப்பயோ கிளம்பிருப்பாளே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க லேப்ல இருந்து. இதோ பாருங்க, கீ கூட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க, டோர்லாம் லாக் பண்ணி. அப்படியா? ஆனால் நான் வெயிட் பண்ணுறேனே, மேடம் இன்னும் வரலையே. இல்லை, நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. வேற எங்கேயாவது போயிருப்பாளா? இல்லை, தனியாலாம் எங்கேயும் போக மாட்டாங்க. நான் கவனிக்கலனாலும் கரெக்டாக காருக்கு வந்துருவாங்க. கொஞ்சம் பாருங்களேன், கிளாஸ் ரூமில் எங்கேயாவது இருக்காங்களான்னு. இல்லைங்க, கிளாஸ் ரூம் கூட லாக் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்களே. அப்படியா அப்படின்ட்டு வெளியே வராரு. இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. இன்னொரு பக்கம் பயம் வேற. நீங்க எல்லாமே வீட்டுக்கு போனா அவர் நிலைமை என்ன ஆகுறது? ஸோ அவரே ஒரு டைம் வந்து பாத்துடலான்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் போய் பாக்குறாரு. லாக்ல தான் இருக்கு. பட் விண்டோ வழியா உள்ள எட்டி பாக்குறாரு, யாராவது இருக்காங்களா என்னன்னு. ஸோ அடுத்து லேப்லயும் வந்து அப்படிதான் விண்டோ வழியா எட்டி பாக்குறாரு. பட் நீங்க கீழே உட்காந்துருப்பீங்கல்ல, ஸோ அதனால அவருக்கு தெரியல. உங்களை உள்பக்கமா அந்த சைடு உட்காந்துருப்பீங்க, அதனால சுத்தமாவே தெரியல. ஜங்குக்கும் அப்படியே வந்து உங்க ஆப்போசிட்ல உட்காந்துருப்பான். ஸோ அவரும் பார்த்துட்டு யாரும் இல்லை போலன்னு நினைச்சிட்டு கிளம்பிடுறாரு. உங்க கிளாஸ் ரூம் மட்டும் இல்ல, காலேஜ்ல எல்லா கிளாஸ் ரூம்லயுமே போய் தேடிட்டு இருக்காரு. அவருக்கு வேற ரொம்ப பயமாயிடுது உங்களை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. பட் அவர் இல்லாம நீங்க போக வாய்ப்பே இல்லை. அதுவும் அவருக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஒரு டைம் வீட்டுல போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு.
அப்படியே உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கே அப்படியே லேபில் 2 பேரும் ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு நீங்கள் அவனை முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அவனுக்கு ஜாலியாக தான் இருக்கு. ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே காலெல்லாம் நீட்டி போட்டுட்டு நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே எவ்வளோ நேரத்துக்கு தான் உட்காந்துட்டு இருக்கிறது? ஆமா இல்ல, எனக்கு கூட முதுகெல்லாம் ஒரே வலி. நான் வேற பாதி தூக்கத்துலேருந்து எழுந்துச்சு வந்தேன். இன்னும் கூட கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம். சரி, அப்படியே நான் என் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் படுக்கிறான். ஒரு கையை அப்படியே தலைக்கு வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு உங்களை பார்த்து தான் சைடாக திரும்பி படுத்திருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு போகிறதா ஐடியா இருக்கா இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கதவை திறந்தாதானே போக முடியும். ஏதாவது பண்ண. என்ன பண்ண சொல்ற? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உன்னை தேட மாட்டாங்களா? உன்னை தேடி வர மாட்டாங்களா? அவனுங்களாம் எப்போ காலேஜ் முடியும் கிளம்பி போகலான்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. என்னெல்லாம் தேடி வர மாட்டானுங்க. இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கியிருப்பானுங்க. இவ்வளோதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா? பசங்களாம் நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஏன் இவ்வளோ பேசுறியே? உன் கூட சுற்றிட்டு இருக்குமே அந்த புள்ள பூச்சி, அது எங்க? அவ என் ஃப்ரெண்டு. ஐயேயோ, பெரிய ஃப்ரெண்டுங்கிறியே, அவ எங்க? எப்போதும் கூட தானே சுற்றிட்டு இருப்பா. இப்போ என்ன, உன்னை விட்டு வீட்டுக்கு போயிட்டாளா? அவ இன்னைக்கு வரவே இல்லையா? பாரு, நான் கூட கவனிக்கவே இல்லை. ஏன், எதுக்கு வரல? அவளுக்கு ஃபீவரா? என்ன திடீர்னு? நேற்று நல்லா என்கிட்ட வாய் அடிச்சுட்டு போனாலே. அப்போல்லாம் நல்லா தானே இருந்தா. இப்போ என்ன திடீர்னு? எல்லாம் ஒன்னாலதான். நேற்று நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்துதான் பயத்தில் அவளுக்கு ஃபீவர் வந்துருச்சு. அப்போ ஜங்குக்கு சிரிக்கிறான். என்ன? இது நல்ல கதை தான். ஏண்டி, ப்ரப்போஸ் நான் உனக்கு பண்ணண்டி, அவளுக்கே ஃபீவர் வருது? சிரிக்காத. ஏன், அவ எதுக்கு பயந்தா? என்னை பார்த்தா அவ்வளோ பயமா என்ன? உன்னை பார்த்து ஒன்றும் பயம் இல்லை. அப்புறம் உங்கள் அம்மா பார்த்தா? என்ன, உன் அம்மா பார்த்து பயமா? இல்லை ஒன்றும். நீ இல்லைன்னு சொல்கிறத பார்த்தாலே ஆமாந்தான்னு தோணுது. ஆமாம் தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, அதை பற்றி நமக்கு என்ன, அடுத்தவங்க கதெல்லாம் நீ சொல்லு. நம்ம எப்போ டேட்டிங் போகலாம்? டேட்டிங்கா? நான் இன்னும் உனக்கு ஓகேவே சொல்ல தெரியும்ல. ஏன், ஓகே சொன்னால் தான் டேட்டிங் போகணுமா? இப்போ சும்மா பிளைண்ட் டேட்டிங் போகலாம். அப்புறமா ஓகே சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டேட்டிங் போகலாம். என்ன போ சொல்லு. நாளைக்கு போகலாமாடி? அப்போ அவன் டீன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒன்றுமே பேசல, அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பார்க்குற? சொல்லுடி, நாளைக்கு போகலாமா? என்ன வாயவே திறக்க மாட்டேற? சொல்லுடி, போகலாமா நாளைக்கு? அது நீ முதல்ல என்ன டீன்னு கூப்பிட்டாத, நிறுத்து. அப்போதான் அவனுக்கே தெரியுது உங்களை டீ போட்டு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கே தெரியல உங்ககிட்ட அப்படி பேசினது. திங்க் பண்ணி பார்த்துட்டு சிரிக்கிறான். ஏன் கூப்பிடக்கூடாது? கூப்பிடாத. அதான் ஏண்டி? இப்போதான் நான் சொன்னேன். அது நான் ஒன்றும் வேணும்ட்டெல்லாம் கூப்பிடல. சொல்லப்போனால் யாரையும் நான் அப்படிலாம் கூப்பிடவும் மாட்டேன். நான் லவ் பண்ணுற பொண்ணு இல்லை, அதான் அந்த உரிமையில் வருது போல. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? ஐயோ, இப்போ அதனால உனக்கு என்ன பிரச்சனை? பிடிக்கலையா? அது நீ அப்படி கூப்பிடும்போதெல்லாம் இப்போ எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுற? நீ சொல்லுடி முதல்ல. நீ அந்த மாதிரி கூப்பிடும்போதெல்லாம் ஏதோ நீயும் நானும் ரொம்ப க்ளோஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் ஃபீல் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம க்ளோஸ் தானே, நம்ம லவ்வர்ஸ் தானடி. நீ தான் என்ன லவ் பண்ணுற, நாம் ஒன்றும் லவ்வர்ஸ் கிடையாது. சரி, நான் தானே லவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு தானே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வரணும். உனக்கே நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. அதான் நீ அப்படி கூப்பிடுறதுனால. நான் அப்படி கூப்பிட்டா உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுமா? ஆகுதே. நீ அப்படி கூப்பிடும்போதெல்லாம் எனக்கு அப்படி தான் தோணுது. அப்போ ஜங்குக்கு அப்படியே எழுந்து உட்காடுறான். நிஜமா அப்படி தோணுதா? நாம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி? ஆமாம். க்ளோஸ்னா எந்த அளவு க்ளோஸ் டி? அப்படின்ட்டு பொறுமையாக உங்கள் பக்கத்தில் வரான். இப்போ எதுக்கு நீ பக்கத்தில் வர? நீ தானே சொன்ன 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. மாதிரின்னு தான் சொன்னேன், ஒன்றும் பக்கத்தில் வர சொல்லலை. சரி, நீ சொல்லு, எந்த அளவு க்ளோஸ்? எந்த அளவுக்கு? நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற அளவுக்கா, இல்லை கல்யாணம் புருஷன் பொண்டாட்டி அந்த அளவுக்கா? நீ ஏன் அவ்வளோ யோசிக்கிற? நான் அந்த அளவுக்கெல்லாம் சொல்லலை, நான் ஜஸ்ட் நார்மலாக தான் சொன்னேன். சரி சொல்லு, எந்த அளவுக்குன்னு.
அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன எதுக்குடி பார்க்குற சொல்லு அப்படின்னு வேணும்னே உங்களை செடியூஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு வேற அவன் மேலே ஆல்ரெடி க்ரஷும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பேசுறது உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே ஒரு மாதிரி அவனவே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் லிப்ஸ் கிட்ட அந்த மூளை இருக்கும்ல, அதை பார்த்து ஆல்ரெடி டெம்ட் ஆகியிருப்பீங்க. இப்போ வேற உங்கள் மூடே சரியில்லை. இதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் டெம்ட் ஆகுது. அப்படியே கல் பண்ணிட்டு அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் பார்க்குறான், அவனுக்கும் புரியுது நீங்கள் டெம்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அவங்க பக்கத்தில் வரான். நீங்கள் எதுவுமே பேசலை. அவன் கிஸ் பண்ண வரான்னு சொல்லிட்டு ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வரான். அவன் மூச்சு காத்துல அப்படியே உங்கள் ஃபேஸில் படுத்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கீங்க. பட் தெரியுது அவன் ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் எதுவுமே பண்ணல. கிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள். இந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆடி அப்படின்னு அவன் கேட்ட உடனே ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அவ்வளோ க்ளோஸில் தான் இருக்கான் உங்கள் பக்கத்தில். லவ் பண்ணலன்னு சொன்னேன், கிஸ் பண்ண வந்தோடனே ரெடி ஆகிட்டு இருக்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி சவுண்டு. 2 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் உட்காந்துருக்கதெல்லாம் தெரியல. 2 பேருமே அப்படியே அட் அ டைமில் ஏந்துக்கிறீங்க. பார்த்தா உங்கள் அண்ணா நிற்கிறான். அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் உங்கள் அண்ணாவை பார்க்குறான். அவனை பார்த்தவொடனே உனக்கு அப்படியே ஃபேஸே மாறுது. உங்கள் அண்ணாவை அப்படியே 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஒயன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைண்ணா அது டோரு தெரியாமல் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் அண்ணா வேகமாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே இழுத்துட்டு போகிறான். அண்ணா என்ன பண்ணுற? கையை விடு. நீ வா முதல்ல, உனக்கு வீட்டில் போயிருக்கு அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஜங்குக்கு இங்கே அப்படியே கோவமாக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். கார்லேருந்து இறங்கிட்டு அப்பயும் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு தான் வரான். அண்ணா கையை விடு முதல்ல, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுற? கையை விடு அப்படின்னு கத்திட்டே போயிட்டுருக்கீங்க. ஹாலில் உங்கள் அம்மா இப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்க என்னன்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அண்ணா வேகமாக இழுத்துட்டு வந்து அப்படியே உங்கள் அம்மா முன்னாடி விடுறான். டேய் என்ன இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுறேன்னா? அவள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னு அவகிட்ட கேளுங்க. நான் எதுவுமே பண்ணலை. எதுவும் பண்ணலையா? நீ பண்ண வேலைக்கு ஒன்ன அப்படின்ட்டு கையை உங்ககிட்ட பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. ஆராவ் என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன அவகிட்ட போய் கையை வாங்கிட்டு இருக்க? என்கிட்ட கத்தாதீங்க. அவள் என்ன பண்ணா தெரியுமா? காலேஜில் ஒரு பையன் கூட உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கா. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அவன் போய் சொல்கிறாம்மா. யார்? நான் போய் சொல்கிறேனா? அப்படின்ட்டு அகைன் உங்ககிட்ட எகிரிக்கிட்டு வரான். ஆரவன் அவனை பொறுமையாக இருக்க சொன்னேன். அம்மா என்ன எதுக்கு அடக்கிட்டு இருக்கீங்க? அவள் பண்ண வேலைக்கு நீங்கள் பார்த்துருக்கணும். காலேஜ் முடிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. இவன் மட்டும் தனியாக அவன் கூட லேபில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ உங்கள் அம்மா திரும்பி உங்களை பார்க்குறாங்க. இல்லைம்மா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன நான் போய் சொல்கிறேன்னா? நான் பார்த்தேன்லடி நீ அவன் கூட உட்காந்துருந்தத. டேய் நீ கொஞ்சம் சைலண்டாக இரு. அம்மா சைலண்டாக இருன்னு சொல்கிறேன்ல, அமைதியாக இரு. ஒயன் நீ இந்த பக்கம் வா. அம்மா வா, சொல்லு என்ன நடந்தது? அம்மா அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, நீ பேசாம இரு. சொல்லு ஒயன் நீ சொல்லு. அம்மா இன்னைக்கு லேப் இருந்தது. ஸோ அங்கே தான் எல்லோரும் இருந்தோம். காலேஜ் முடிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்தது. அதனால் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது லேபில் இருந்து எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. நான் கவனிக்கவே இல்லை. நான் இருந்ததை பார்க்காம லேபை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நானும் கூப்பிட்டு பார்த்தேன் வெளியே யாராவது இருப்பாங்கன்னு. ஆனால் யாருமே இல்லை. மொபைல் கூட என்கிட்ட இல்லை. கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டேன். நோவா கூட எனக்கு வராததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோட சீனியர் அந்த பையன் உள்ளேருந்து வந்தான். ப்ராமிஸாக எனக்கு தெரியாதுமா அவனும் லேப்பில் இருந்ததா. அவன் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல. அதனால தான் 2 பேரும் அங்கேயே உட்காந்துருந்தோம். மற்றபடி அவன் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைம்மா. அது எல்லாமே ஏதோ எதர்ச்சியாக நடந்தது. இவன் வேணுன்ட்டு என் மேலே குத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி எதுவுமே நடக்கலை. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் உனக்கு என்ன அங்கே வேலை? காலேஜ் முடிஞ்ச உடனே கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டியதானடி? அதான் பெண்டிங் ஒர்க் இருந்ததுன்னு சொல்கிறேன்ல. மா இங்கே பாருங்க, இவன் சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. ஏதோ ஸ்டோரி கிரியேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ பிளான் பண்ணி தான் அங்கே இருந்திருக்கா. டிரைவர் போயிட்டு லேப்லலாம் தேடி பார்த்துருக்காரு. ஆனால் இவ அங்கே இல்லை. எங்கடி போயிருந்த? அப்போ எங்கே போயிருந்த? நான் அங்கே தான் இருந்தேன். அவர் எப்போ வந்தார் எனக்கு தெரியவே இல்லையே. அவரை பார்த்தோன்னே போய் மறைஞ்சிருப்ப. அப்புறம் எப்படி தெரியும்? இங்கே பாரு ஆரவ், நீ வேணும்னே என் மேலே பழி போட்டுட்டு இருக்க. அது எல்லாமே ஆக்சிடென்டாக நடந்தது. எதுவுமே என் பிளான் கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, அது எதுவும் வேணும்ட்டே பண்ணலன்னு. திரும்பி என்னை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்க.
என்ன வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ற அப்படின்ட்டே பக்கத்தில் வரா. நீங்கள் மறுபடியும் போய் உங்கள் அம்மா பின்னாடியே ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள் அண்ணாவை தடுத்துட்டு, ஒயன் போ நீ ரூமுக்கு போ. மா என்ன போக சொல்கிறீங்க அவளை? நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல. டே நீ சைலண்டாரு. ஒயன் போ நீ ரூமுக்கு போ. மா அவன் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா. அம்மா அவனை நம்புகிறேன், போ ரூமுக்கு போ. மா நிஜமாக தானே சொல்கிறீங்க, என் மேலே சந்தேகம்லாம் படலையே. இல்லைடா போ ரூமுக்கு போ. அப்படின்னதும் நீங்களும் போயிடுறீங்க ரூமுக்கு. மா போய் சொல்கிறேன், நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இதே மாதிரி பண்ணிட்டு இருங்க. நிஜமாவே அந்த பையன் கூட பேசிட்டு இருந்தாளாடா? ஆமாம் நான் பார்த்தேன், 2 பேரும் தனியாக தான் இருந்தாங்க அங்கே. ஒயன் சொல்கிற மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல, ஏதோ ஆக்சிடெண்ட்டா? மா இல்லை, அது அவன்தான். அன்னைக்கு பார்ட்டியில் பார்த்ததா சொன்னானே அந்த பையன். அவனா? ஆமாம்மா அவனே தான். எங்கே அந்த ஃபோட்டோ காமி அப்படின்ன உடனே உங்கள் அண்ணாவும் மொபைலில் அந்த பிக்கை காமிக்கிறான். நீங்களும் ஜங்குக்கும் பார்ட்டியில் உட்காந்து பேசிட்டு இருந்துருப்பீங்களா? ஸோ அதுதான் நீங்கள் பேசிட்டு இருந்ததை யாரோ பார்த்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் அண்ணாவுக்கே அனுப்பியிருக்காங்க. உங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ இதை பற்றி உங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லியிருப்பான் அவன். ஸோ அவங்க தான் சும்மா பேசிட்டு தானே இருந்திருக்காங்க, இதை சீரியஸாக ஆக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் அகைன் நீங்கள் ஜங்கு கூட பேசிட்டு இருந்திருக்கீங்கன்னு உங்கள் அண்ணா சொல்லும்போது இப்போ உங்கள் அம்மா கொஞ்சம் சீரியஸாக தான் தோணுது இந்த விஷயம். சரி அந்த பையன் யார் என்னன்னு விசாரி. அம்மா இப்போ ஒய்யன் டிரைவர்கிட்ட சொல்லி அவளை வாட்ச் பண்ண சொல்லு. அம்மா பாடி கார்ட்ஸ் யாராவது? இல்லை பாடி கார்ட்ஸை கூட அனுப்ப மாட்டேன்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டிரைவர்கிட்ட சொல்லி வாட்ச் பண்ண சொல்லு. அம்மா டிரைவர் வெளியே நின்றுவாரே அப்போ காலேஜுக்குள்ளே, அதுக்கு வேற ஒரு ஆள் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். நீ அவன் யார் என்னன்னு பாரு. ம் ஓகேம்மா அப்படின்ட்டு அவன் போகிறான். இங்கே உங்கள் அம்மா நோவை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அவங்க சொன்னது நோவை பற்றி தான். ஸோ நைட்டு அவளுக்கு தான் கால் பண்ணுறாங்க. நோவாக்கும் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்கும். ஹாலில் வந்து சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளோட மொபைல் ரிங் ஆகுது. அவளும் திரும்பி பார்த்துட்டு, மா இங்கே கொஞ்சம் வாயேன், இந்த மொபைல் எடுத்துக்கூட. அவங்க அம்மா கிச்சனில் இருக்காங்க, இரு வர அப்படின்ட்டு வந்து எடுக்கிறாங்க. ஏய் ஒயனோட அம்மா கால் பண்ணுறாங்கடி. ஒயன் அம்மாவா? சரி கொடு கொடு அப்படின்ட்டு வாங்கி அட்டன் பண்ணுறா. ஆ சொல்லுங்க ஆண்டி. என்ன நோவா? உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், இப்போ ஓகேவா? ஆ ஓகே தான் ஆண்டி. ஹாஸ்பிட்டல்லாம் போனியா? டேப்லெட்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிட்டியா? ஆ போனேன் ஆண்டி. ஓகே தானே? ஓகேலாம் சொல்லு, நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். இல்லை ஆண்டி ஓகே தான், எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. அப்படியா? அப்போ ஓகே. சொல்லுங்கள் ஆண்டி என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை நோவா, உனக்கு கொஞ்சம் மீட் பண்ணணுமே. மீட் பண்ணணுமா? இப்போயா ஆண்டி? வீட்டுக்கு வரவா? இல்லை இல்லை இப்போ இல்லை, இப்போ நீ ரெஸ்ட் எடு. நாளைக்கு உங்களுக்கு காலேஜ் லீவ் தானே, நாளைக்கு மீட் பண்ணலாம். சொல்கிறேன் எங்கன்னு. ஓகே ஆண்டி. சரி அதுக்கு தான் கால் பண்ணேன், உடம்பு பார்த்துக்கோ, நாளைக்கு நேரில் பேசலாம். ம் ஓகே ஆண்டி அப்படின்ட்டு அவளும் ஃபோனை வச்சிடுறா. என்னடி எதுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஒன்றும் இல்லைம்மா உடம்பு முடியலல்ல அதான் விசாரிச்சாங்க. அப்படியா? ரொம்ப நல்லவங்களடி ஒயனோட அம்மா. அப்போ ஒரு மாதிரி அவங்க அம்மாவை பார்த்துட்டு ம் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு பீச் ஹவுஸ் இருக்கும். ஹாலிடேஸ்னால் அங்கே தான் போய் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அங்கே தான் போகிறீங்க. நோவா கூட உங்கள் அம்மா அங்கே தான் வர சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் தான் போகிறீங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே பீச்சிலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரூமுக்கு வந்திருக்கீங்க. ஸோ லன்ச் டைம் அப்போ தான் உங்கள் அம்மா வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு, மா நான் போகிறேன், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆ சரிடா போ. நோவா நீயும் சாப்பிட்டு வா. என்ன அவ எதுக்கு? நோவா கொஞ்ச நேரம் என் கூட இருக்கட்டும், நீ போய் ரெஸ்ட் எடு. உங்கள் கூடயா? ஏன்? இல்லை அம்மா பீச்சில் அப்படியே ஒரு வாக் போகலான்னு தோணுது, அதான். எனக்கு அவள் கம்பெனி கொடுக்கட்டுமே, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்படியா? சரி போயிட்டு வாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்ன நோவா போகலாமா? ஆ போகலாம் ஆண்டி. ஸோ 2 பேரும் அப்படியே பீச்சில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. சொல்லுங்க ஆண்டி என்ன பேசணும் என்கிட்ட? அப்போ உங்கள் அம்மா மொபைல் எடுத்து ஜங்குக்கும் நீங்களும் இருந்திருப்பீங்களே, ஸோ அந்த பிக் எடுத்து நோவா கிட்ட காமிக்கிறாங்க. அவள் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறா. அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவை பார்க்குறா. யார் இந்த பையன்? ஒயன் பின்னாடி சுற்றுறதா கேள்விப்பட்டனே. ஆ உண்மையா? அப்போ நோவாக்கு இங்கே அப்படியே பத்துறது. ஜங்குவோட ஃபோட்டோ இவங்ககிட்ட எப்படி? அதுவும் ஒயனும் அவனும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ. எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியுமா? இல்லை நம்மக்கிட்ட போட்டு வாங்க பார்க்குறாங்களா?
என்ன நோவா? ஆண்டி, யார் இவன்னு கேட்டேன். ஆண்டி, இது எங்கள் காலேஜ் சீனியர். சரி, அவனுக்கு ஒய்யன் பின்னாடி என்ன வேலை? உண்மை சொல்லிடலாமா? உங்களுக்கு ஆல்ரெடி உண்மை தெரியுமா என்னன்னு தெரியலையே. நானா ஏதாவது சொல்ல போய் அது ஜங்குக்கு தான் டேஞ்சர். அவனை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது? நோவா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னன்னு சொல்கிறியா? ஆண்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவன் எங்களோட சீனியர், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒயன் பின்னாடிலாம் அவன் சுத்த கிடையாது. ஒய்யனுக்கும் அவனுக்கும் ஜூனியர் சீனியர் அவ்வளோதான் பாண்டு, வேற எதுவும் கிடையாது. ஏதாவது டவுட்டுன்னா அவன்கிட்ட கேட்பா, அவ்வளோதான். கேஷுவலாக தான் அவங்க பேசிப்பாங்க. நீங்கள் சந்தேகப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படியா? ஆனால் நேற்று ஒயனும் இந்த பையனும் லேபில் உட்காந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்களாமே. டிரைவர் வந்து என்கிட்ட சொன்னார். ஆ, இது வேற பண்ணுறாளா இவ? தனியாக பேசலாம் ஆரம்பிச்சிட்டாளா? இல்லை, ஒயன் பேசியிருக்க மாட்டான். ஜமுக் தான் ஏதாவது பண்ணியிருப்பான். ஆண்டி, இது ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும். நீங்கள் ஒயன்கிட்ட கேட்டிங்களா? ஒயன் அப்படி தனியாலாம் அந்த பையன் கூட பேச மாட்டா. நீங்கள் அவன் மேலெலாம் எதுவும் சந்தேகப்பட வேண்டாம் ஆண்டி. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. உண்மைதான் சொல்கிறியா? ஆமாம் ஆண்டி, நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கா. பட் உங்கள் அம்மாவுக்கு தெரியுது ஏதோ மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகுது. சரி, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். நீ சொல்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. இருந்தாலும் எனக்கு அந்த பையன் மேலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நீ என்ன பண்ணுற? இனிமேல் காலேஜில் அவனை வாட்ச் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணணும். அவன் ஒயன் பின்னாடி சுற்றுற மாதிரி இருந்தா நீ தான் அதை பற்றி என்கிட்ட சொல்லணும். ஆண்டி, அதான் நான் எதுவும் இல்லைன்னு சொன்னேனே. இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஃப்யூச்சரில் ஏதாவதுன்னா. ஸோ நீ அவனை வாட்ச் பண்ணு. ஏதாவது நடந்தா நீ என்கிட்ட சொல்லணும். ஓகே ஆண்டி, நான் சொல்கிறேன். ஒயனுக்கு தெரியாது ஆண்டி, நான் தெரியாமல் பார்த்துக்கிறேன். குட் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நோவா தான் நர்வஸாக அவங்களே பார்த்துட்டு நிற்கிறா. ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் காலேஜ் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அண்ணனும் பக்கத்தில் தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே அப்படியே முறைக்கிறீங்க. அவனும் முறைக்கிறான், செம கோவத்தில் இருக்கான் அவங்க மேலே. அப்போது நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு, மா நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஆ சரி ஒயன், பார்த்து. ஓகேம்மா, பாய் அப்படின்ட்டு போகிற போக்கில் உங்கள் அண்ணனை ஒரு முறைச்சிட்டு போகிறீங்க. அம்மா, இவ ஆளே சரியில்லைம்மா. எனக்கு இன்னும் இவ்வளோ தான் அந்த பையன் கூட பழகிறாளன்னு தோணுது. நீங்கள் தான் அவசரப்பட வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களால் பார்க்குறேன். இல்லைன்னா அவன் கூட அன்றைக்கி பார்த்த அன்றைக்கி 2 போட்டிருந்துருப்பேன். எல்லாம் உங்களால் தான். டேய், அவளை போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ செல்லமாக வளர்க்குறோன்னு தெரியும்ல. அதுக்காக அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்களா? நீங்கள் கொடுக்குற செல்லம் தான் இப்படி ஆடிட்டுருக்கா. சரி, அதை விடு. அந்த பையனை பற்றி விசாரிக்க சொன்னனே, கேட்டியா? கேட்டம்மா, ஆனால் பெருசாக ஒன்றும் அவனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியலையா? அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே தெரியல. அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியல. எதுவுமே அவனை பற்றி கண்டுபிடிக்க முடியலம்மா. ஃபைனல் இயர் படிக்கிறான். அவன் பேர் ஜங்குக். ஒரு ரெண்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கான், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல அவனை பற்றி. யாருக்கும் அவனை பற்றி தெரியல யார் என்னென்னு. இதை கண்டுபிடிக்க தான் உனக்கு 2 நாள் டைம் கொடுத்தேனா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நானும் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். யாருக்குமே அவனை பற்றி எதுவும் தெரியல. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட விசாரிச்சிட்டேன். 5 வருஷமாக அங்கே தான் தங்கியிருக்கானா. பட் தனியாக தான் இருக்கான்னு அவங்களும் சொல்கிறாங்க. மற்றபடி அவனை பற்றி பெருசாக எந்த டீட்டெயிலும் யாருக்கும் தெரியல. என்ன, ஆள் வச்சு அவனை வாட்ச் பண்ண சொல்லுவா? இல்லை வேண்டாம். எனக்கு தெரிஞ்சால் அப்புறம் ஃபீல் பண்ணுவா, நம்மளை தான் தப்பாக நினைப்பா. அவன் நினச்சா நினச்சிட்டு போட்டுமே, அதுக்கு நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? டேய், டீட்டெயிலாக எதுவும் தெரியாமல் அவளை சந்தேகப்படக்கூடாது. வேண்டாம். நான் நோவா கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்கள வாட்ச் பண்ண சொல்லி. அவள் சொல்லுவா, சீரியஸாக ஆகிற மாதிரி இருந்தா அப்போ பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. நான் சொல்கிறேன்ல, போ ஆஃபீஸ் கிளம்பி போ அப்படின்ட்டு அவனை போக சொல்லிடுறாங்க. ஸோ எங்கள் காலேஜில் நோவாவும் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உங்களையும் ஜங்குக்கையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஜங்குக்க நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவனை ஏதாவது பண்ணிவிடுவாங்களே உங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் பயப்படுறா. பட் இதெல்லாம் பற்றி எதுவுமே உங்ககிட்ட வாயவே திறக்கல, சீக்கிரட்டாக தான் வச்சுருக்கா. பட் ஜங்குக்கு என்னடான்னா உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சுத்தமாக பேசவே மாட்டான். அவன் எப்போதும் போல் கேஷுவலாக இருக்கான். கிளாஸ்க்கு வந்தால் கூட அவன் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க என்னன்னு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான்.
லேப்லயும் சரி எங்கேயுமே உங்ககிட்ட பேசவே மாட்றான். எதர்ச்சியா உங்களை பார்த்தா மட்டும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிடுறான். அப்ப கூட பேசுறதுலாம் இல்ல. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. பட் நீங்க தனியா மீட் பண்ற மாதிரிலாம் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. காலேஜ்ல கிளாஸ்ல மீட் பண்றதுதான். பட் அப்ப கூட கேஷுவலா கூட அவன் எதுவுமே பேச மாட்றான். அவனோட வேலையை அவன் கரெக்டா பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் கிடையாது. எப்போதும் காலேஜுக்கு வரானா, கிளாஸ் எடுத்தானா, அவனோட ஒர்க்கை கரெக்டா பார்த்தானா, அதோட தான் அவன் இருக்கான். பட் உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா லவ் பண்றேன்னு சொன்னா நெக்ஸ்ட் டே டேட்டிங் எல்லாம் கூப்பிட்டான். இப்போ என்ன சும்மா பார்த்து சிரிக்க கூட மாட்டானே, எதுவுமே பேச மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. அவன் அவாய்ட் பண்ணதான் உங்களுக்கு என்னவோ அவன் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வருது. என்னதான் அவனுக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவன் கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசணும்னு தோணுது உங்களுக்கு. பட் டைம் தான் உங்களுக்கு தனியா கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு பேருக்கும். ஸோ நீங்க ஒரு பக்கம் இந்த குழப்பத்துல இருக்கீங்க. பட் நோவாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஸோ இப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. ஜங்குக்கு இப்போ வரைக்கும் உங்ககிட்ட அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு கடுப்பா இருக்கு, எதுக்கு பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. காலேஜ் வந்தாலே இதை பத்தின யோசனை தான். இப்போ கூட கிளாஸ் ரூம்ல உட்காந்து இதே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்க கிளாஸ் மேம் வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இங்க கொஞ்சம் பாருங்க. நாளைக்கு ஃபைனல் இயர்ஸ்லாம் மெடிக்கல் கேம்ப்க்கு போறாங்க. ஸோ நீங்க யாராச்சும் வாலண்டியர்ஸா ஜாயின் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். யார் யார் ஜாயின் பண்றீங்கன்னு என்கிட்ட நேம் கொடுத்துருங்க. விருப்பம் இருக்கிறவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டோன்னே உங்களுக்கு குஷியாயிடுது. அப்போ ஜங்குக்கு அங்க வருவான். அவன்கிட்ட பேச கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். மெடிக்கல் கேம்ப்க்கு போனா கண்டிப்பா பேசலாம். நோவா, நம்மளும் வாலண்டியர் ஒர்க் போகலாமா? அந்த எடுபுடி வேலைக்கெல்லாம் நான் வரல. என்ன இப்படி சொல்ற? அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் கத்துக்கலாம்ல. ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உன் வேலையை பார். அப்போ நீ வரமாட்டியா? ம், சரி வரலன்னா விடு, நான் மட்டும் தனியா போய்க்கிறேன். தனியாவா? நீ தனியா போறேன்னு தெரிஞ்சா உங்க அம்மா அடுத்த செகண்ட் எனக்கு தானே கால் பண்ணுவாங்க. பண்ணட்டும், பேசு. உனக்கு போக இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சு தானே சொல்ற. அப்ப வா, ஜாலியா போயிட்டு வரலாம். வா நோவா. வரலன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். விடவா போற? சரி போலாம் அப்படின்ட்டு அவளும் ஓகே சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த கேம்ப்ல தான் இருக்கீங்க. ஒரு வில்லேஜுக்கு தான் போயிருப்பீங்க. ஃபைனல் இயர்ஸ்லாம் அந்த வில்லேஜில் இருக்கவங்களெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வீடாக போய் மெடிக்கல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நோவா சொன்ன மாதிரி நீங்களாம் எடுபுடி வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணல. ஜங்கு கிட்ட பேச டைம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் டீம் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்கீங்க. எது கேட்டாலுமே அப்படியே ஓடி ஓடி போய் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜங்கு கிட்டயுமே தான். அவனும் பார்க்குறான் அவங்கள. பட் எப்போதும் போல ஒரு சின்ன ஸ்மைல் தான். மற்றபடி வேற எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அவன் வேலையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். பட் நீங்க அவன் டீமை விட்டு நகரவே இல்லை. அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. நோவாக்கு தான் ஆனால் கடுப்பா இருக்கு. இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி அவ சலிச்சிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. சாப்பிடலான்னு சொல்லிட்டு டென்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்களும் நோவாவும் சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பீங்க. நீங்கள் டென்ட் போட்டிருப்பீங்கல்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரிவர் இருக்கும் கொஞ்சம் தூரத்தில். நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் பார்க்கலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமே சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அங்கே போயிடுறீங்க. அங்கே போய் நின்றுட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ மேலே கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். அடியில் தான் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப ஹைட் இல்லை, பட் கொஞ்சம் ஹைட்டு தான். நீங்கள் அந்த மேடு மேலே நின்றுட்டு தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நோவா தான் நிற்கிறா. நீங்கள் தான் அவளை ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறீங்க. செகண்டாக நீங்கள் போய் நின்றுட்டு அவளை ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு சீனியர் ஒரு பையன் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வரான். அவன் பார்த்துறான் அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் அங்கே நிற்கிறத. டேய், அங்கே பாருங்கடா, அந்த ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டும் அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்குங்கன்னு அப்படின்னு அவன் சொல்லும்போது இன்னும் 4-5 பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பானுங்க. அதில் ஜங்குக்கும் ஒரு ஆள் தான். அவனும் பார்க்குறான் திரும்பி. இங்கே நம்மளுக்கு வேலை பார்க்க கூட்டிகிட்டு வந்தா அதுங்களை பார்த்தியா தனியாக என்ன பண்ணுதுங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இன்னொரு பையன் இருந்துட்டு, டே இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு தானே இருந்தாங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். ஜங்குக்கும் பார்த்துட்டு பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த வில்லேஜில் இருக்க ஒரு ஆண்டி அந்த சைடாக கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே நிற்கிறத பார்க்குறாங்க. உடனே சீனியர்ஸ் பக்கம் திரும்பி, பா அந்த மேடுகிட்டெல்லாம் போய் நிற்காதீங்க, அதில் தண்ணி அதிகமாக போகுது, சரிஞ்சாலும் சரிஞ்சிடும், யாரும் போகாதீங்க, அந்த பொண்ணுங்களையும் வர சொல்லுங்க, பார்த்து இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே நீங்களும் நோவாவும் அந்த மேட்டு மேலே தான் என்ன செல்ஃபி எடுக்கலான்னு எடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க சொன்னதுக்கும் அதுக்கும் அவங்க சொன்ன மாதிரி அந்த மேடு சரிஞ்சிருது. நீங்கள் தான் அந்த ஓரத்தில் நின்று இருந்துருப்பீங்க.
உங்க வெயிட் தாங்காம அப்படியே சரிஞ்சிருது. நீங்க அப்படியே டக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறீங்க. நோவாக்கு இங்க சரியான ஷாக்கு. அதுக்கு மேல அங்க சீனியர்ஸ் பசங்க எல்லாருமே பாத்துடுறாங்க நீங்க கீழே விழுந்தத. ஜங்குக்கும் சரியான ஷாக்கு. ஒயன் அப்படின்னு கத்துக்கிட்டு ஒரு செகண்ட் கூட நிக்கல, வேகமா ஓடி வரான். நோவாக்கு இங்க சரியான பயம். அவளுக்கு அப்படியே ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடுது. நோவா அங்க நிக்காத, தள்ளி அங்க போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜங்குக் டக்குன்னு வந்து அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கிறான். நீங்க விழுந்த வேகத்துக்கு அப்படியே சர்ன்னு தண்ணிக்குள்ள போயிடுறீங்க. எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கல்ல, பயந்துடுறீங்க வேற. தண்ணிக்குள்ள விழுந்த வேகத்துக்கு உங்க மூக்குல வாயிலெல்லாம் தண்ணி போயிடுது. ஸ்விம்மிங் தெரியும் உங்களுக்கு, பட் சடனா உங்க மூக்குல வாயிலெல்லாம் தண்ணி போனதுனால ஸ்விம்மிங் நீங்க பண்ண மாட்டீங்க. அப்படியே உள்ள போயிட்டே இருக்கீங்க. மயக்கம் வர மாதிரி இருக்கு, பயப்படுறீங்க ரொம்ப. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்றீங்க. அப்ப ஏதோ ஒரு உருவம் உங்க பக்கத்துல வர மாதிரி இருக்கு. யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறீங்க. ஜங்குக் தான். அவனை பார்த்த உடனே லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. இவ்வளோ நேரம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. பட் ஜங்குக்கை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள, இனிமே ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஜங்குக்கும் வந்துடுறான் அவங்க பக்கத்துல. உங்களை தூக்கிட்டு அப்படியே வாட்டருக்கு மேலே வந்துடுறான். இன்னும் 2-3 பசங்களும் வேற குதிச்சிருப்பானுங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து உங்களை தூக்கிட்டு அப்படியே மேலே வந்துடுறாங்க. நோவாலாம் இங்கே அழவே ஆரம்பிச்சிடுறா. ஏதோ ஆகாதில்லன்னு சொல்லிட்டு மற்ற சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை தூக்கிட்டு வந்துட்டு டென்ட்டுக்குள்ளே தான் படுக்க வைக்கிறான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய தண்ணி குடிச்சிருப்பீங்க, அந்த தண்ணி எல்லாம் தான் அப்படியே வெளியே வருது. அப்போ சடனாக ப்ரீத் பண்ணிக்கிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போதாங்க எல்லாருக்கும் உயிரே வருது. நோவாவுக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஜங்குக் தான் உட்காந்துருக்கான். அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறீங்க. அவனும் அப்படியே குனிஞ்சு வரான் பக்கத்தில் உங்ககிட்ட. இதுவும் பிளான் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவன் புரியாமல் உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அது எப்படி, நான் எப்போ தனியாக இருந்தாலும் என்னை தேடி வந்துடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்போ திரும்பவும் அப்படியே மயங்கிடுறீங்க. அவன் ஷர்ட்டை பிடிச்சிருப்பீங்கல்ல, அதை அப்படியே விடுறீங்க. அப்போ ஜங்கு உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். அப்படியே உங்களையவே பார்க்குறான். அப்படியே உங்கள் ஹேண்டை பொறுமையாக கீழே வச்சுட்டு, சரி இனிமேல் அவளுக்கு எதுவும் ஆகாது, போங்க அவங்கவுங்க அவங்களோட வேலையை பாருங்க அப்படின்ட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு அவனும் போகிறான். நோவாதான் பட் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் இப்போ தான் எழுந்துக்கிறீங்க மயக்கத்துலேருந்து. பார்த்தா யாரோட வீட்லேயோ இருக்கீங்க. கட்டில்லாம் இல்லை, கீழே தான் பெட்டு போட்டு உங்களை படுக்க வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டையே ஒரு மாதிரி வித்தியாசமாக சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இங்கே எப்படி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படியே எழுந்து வெளியே வரீங்க. அந்த வீட்டுக்காரங்க வெளியே தான் நிற்கிறாங்க. என்னம்மா எழுந்துச்சிட்டியா, இப்போ பரவாயில்லையா உனக்கு? ஆ பரவாயில்ல. பார்த்து இருக்கக்கூடாதாம்மா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வெளியே வந்தா வேலையை முடிச்சோமா போனோமான்னு இருக்க வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாத வேலை, அங்கெல்லாம் எதுக்கு போனீங்க? இல்லை சும்மா ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் போனோம், தெரியாமல் அப்படி எதிர்பார்க்கல. இனிமேலாவது போகிற இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது ஒன்றுன்னா அப்புறம் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? பார்த்துருங்க என்ன அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட சரி சரின்னு தலையாட்டிட்டு வெளியே வரீங்க. அந்த டென்ட் போட்டிருக்க இடத்துக்கு தான். அங்கே எல்லாரும் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நோவா தான் உங்களை பார்த்துட்டு பக்கத்தில் ஓடி வரா. ஒயன் ஏஞ்சிட்டியா, இப்போ பரவாயில்லையா உனக்கு? ஆ பரவாயில்ல. கிளம்பிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சுது, அதான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகும்போது உன்னை வந்து எழுப்பலான்னு நினச்சேன், நீனே எழுந்துட்ட. சரி வா நம்ம பஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. பட் உங்களோட கண்ணு ஜங்குக்கை தான் தேடுது. எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி தேடுறீங்க, பட் அவங்க இல்லை. நீங்களும் தேடி தேடி பார்த்துட்டு பஸ்ஸில் ஏறிடுறீங்க. இப்போ போயிட்டுருக்கீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் ஜங்குக்கை பார்க்கல. அவன் எங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து லாஸ்ட்டாக தான் ஏறி இருப்பான். பட் நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்ததுனால அவனை பார்த்துருக்க மாட்டீங்க. அவன் அப்படியே பசங்களோட பசங்களாம் சேர்ந்து ஏறி இருப்பான். ஏறிட்டு முன்னாடியே உட்காந்துருந்துருப்பான். அதனால தான் தெரியல உங்களுக்கு அவன் எங்கன்னு. நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்க சீட்லலாம் உட்காந்துருக்கானு எட்டி எட்டி பார்த்துருப்பீங்க. பட் அங்கெல்லாம் அவன் எங்கேயுமே காணுவோம். ஸோ நீங்களும் தேடி தேடி பார்த்துட்டு சரின்னு விட்டுடுறீங்க. அப்படியே விண்டோ சைடு திரும்பி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நோவா வந்து வேற சீட்டில் உட்காந்துருக்கா. ஆக்சுவலாக அவள் தூங்கிட்டு இருக்கா. அவள் மட்டும் இல்லை, பஸ்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாதி பேர் தூங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அவள் ஃப்ரீயாக தூங்கட்டுன்னு சொல்லிட்டு அவளை தனியாக ஒரு சீட்டில் படுக்க வச்சுட்டு நீங்கள் வேறு சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஜங்குக்கு வந்து உட்காடுறான்.
நீங்கள் கவனிக்கல, யாரோ போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்த்துட்டு திரும்பி இருப்பீங்க. பட் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஜங்குக்கு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவன் தான் வந்து உட்காந்துருக்கான். அப்படியே உங்களை பார்த்துட்டு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். ஜங்குக், என்ன உனக்கு தூக்கம் வரலையா? தூங்கலையா என்ன? இல்லை, அங்கேயே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்ல, அதான். தூங்குனியா? அது நீ மயக்கத்தில் இருந்த. அதான் அதான் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு உங்களை பார்த்து முறைக்கிறான். எதுக்கு முறைக்கிற? ஒரு அறையாம விட்டனே, சந்தோஷப்படு. கோவமா இருக்கியா என் மேல? இல்லை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பண்ண காரியத்துக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் எதிர்பாராம நடந்தது. நீ என்ன பண்ணுவியா? நீ சும்மா உட்காந்துருந்தீன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? இல்லை, ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் போனேன். அதுக்கு அவ்வளோ ஓரத்தில் போய் நின்று தான் ஃபோட்டோ எடுக்கணுமா? அங்கே தான் வியூ நல்லா இருந்தது, அதான் ஃபோட்டோ எடுக்க போனேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் மட்டும் வந்து உன்னை காப்பாற்றலனா அந்த ஃபோட்டோவை வச்சு ஃபியூனரல் பண்ணியிருக்க வேண்டியதான். அப்போது நீங்கள் உம்முன்னு ஆயிடுறீங்க. ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? உண்மை தானே சொன்னேன். சாரி அப்படின்ட்டு விண்டோ சைடு மூஞ்ச திருப்பிடுறீங்க. இப்போ என்ன, நீ எது பண்ணாலும் நான் எதுவும் சொல்லக்கூடாது அதானே? அதான் சாரி சொல்லிட்டேனே. சாரி சொன்னா ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணுறது? நான் வேணும்ட்டே பண்ணலையே. முதல்ல அந்த பதில் பேசுறத முதல்ல நிறுத்து. எரிச்சலாக இருக்குடி இன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு. அப்படியே நீ மேலேருந்து கீழே விழுந்ததை பார்த்தோடனே பதறிட்டேன்டி. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நானும் தான் ரொம்ப பயந்துட்டேன் ஜங்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? ஆக்சுவலாக எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். பட் மேலேருந்து கீழே விழுந்ததுனால என்னால் ஸ்விம் பண்ண முடியல. அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தேன். இனிமேல் அவ்வளோதான் தோணுச்சு எனக்கு. சாக போகிறேன்னு நினச்சேன். அப்படி நினைக்கும்போது தான் நீ வந்த. உன்னை பார்த்த உடனே என் பயம்லாம் போயிடுச்சு தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்னை காப்பாற்றிடுவேன்னு. அது எப்படி? நான் எங்கே தனியாக இருந்தாலும் என்னை தேடி வந்துடுற. இதுவும் பிளானா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்குறீங்க அவன்கிட்ட. அவன் பதில் எதுவும் சொல்லாமல் உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற? உன் பிளான் தானே எதுவும்? ஆமாண்டி, என் பிளான் தான். அதான் பிளான் பண்ணி கீழே இருந்து மேடை சரிய வச்சேன். அப்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். தெரியும் நீ என்ன கேட்க போகிறேன்னு. தெரியுமா? என்ன? எதுக்கு இப்போல்லாம் என்கிட்ட பேசுறதுல என்ன அவாய்ட் பண்ணுற அதானே? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், இன்னைக்கு கூட அதுக்கு தானே பின்னாடி சுற்றி வந்துட்டு இருந்த. இந்த கேம்புக்கே அதுக்கு தானே வந்த. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். அப்போ வேணுன்ட்டே தான் என்கிட்ட பேசாமல் இருந்தியா? வேணுன்ட்டேலாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி உங்கள் அண்ணன் நம்ம 2 பேரும் ஒன்றா பார்த்தான்ல. ஸோ எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பான். ஸோ எப்படியே ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆளெல்லாம் வச்சு உன்னை வாட்ச் பண்ண சொல்லியிருப்பான். அதுக்கு தான் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம். முன்ன மாதிரியே நம்ம இருந்தால் அப்புறம் கண்டுபிடிச்சிருவான்ல, அதுக்கு தான். நீ சொன்னது என்னவோ உண்மைதான். அண்ணா பார்த்துட்டு போய் அம்மா கிட்ட சொன்னான். ஆனால் அம்மா அதெல்லாம் நம்பலை. அவங்க எனக்கு உன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை போன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆளெல்லாம் வச்செல்லாம் என்ன வாட்ச் பண்ண சொல்லலையே. பாடி கார்ட்ஸ் கூட யாரையும் அனுப்பலையே. பாடி கார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு? அவங்களெல்லாம் அனுப்புனா உனக்கு சந்தேகம் வரும். அதுக்கு தான் வேற ஒரு ஆள் இருக்கே. வேற ஆள்னா யாரு? அவதான் அந்த புள்ள பூச்சி உன் கூடவே சுத்திட்டு இருக்காளே. நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். நோவா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. யாரு சொன்னா? அவளைதான் வேவு பார்க்கறதுக்கு உங்க அம்மா விட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்காது. அப்படிதான். நீ வேணா அவகிட்ட கேட்டு பாரு. அவ பார்க்குற பார்வை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பாக அங்கே நடக்கிறதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாள். அதனால தான் நானும் கொஞ்ச நாள் விலகி இருந்தேன், ஏதோ சந்தேகம் வர வேண்டாமேன்னு. அவள் வேற உன் கூடவே சுற்றிட்டு இருக்கா. பேசலான்னு ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணேன். பட் எப்போ பாரா உன் கூடவே தான் இருக்கா. அதான் நானும் பேசல. ஆமாம், நான் பேசலைன்னா நீ சந்தோஷம் தானே படணும். உனக்கு தான் என்ன பிடிக்கலையேடி. என்ன வந்து கேட்டுட்ருக்க ஏன் பேசலன்னு? பின்ன லவ் பண்ணுறேன்னு சொன்ன, டேட்டிங் போகலான்னு கூப்பிட்ட, அப்புறம் பார்த்தா கண்ணுக்கு கூட மாட்டுற. எப்படி கேட்காம இருக்கிறது? நீ ஏன் என் கூட பேசலன்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஒருவேளை அன்னைக்கு எங்கள் அண்ணாவை பார்த்து பயந்துட்டோன்னு நினச்சேன். ஆமாம், உங்கள் அண்ணன் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸரு, சுற்றுவான் அப்படியே கண்ணெடுத்து பயந்து சாகிறதுக்கு. அவனை பார்த்துலாம் நான் ஒன்றும் பயப்படல. உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் யோசித்தேன்.
அப்படின்னு அவன் சொல்லும்போது உங்களுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ஜங்கு உங்களை டீலில் விட்டுட்டான் போல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சும்மா சொன்னான் போல, வேற இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இப்போ அவன் உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு யோசிக்கும் போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு, சந்தோஷப்படுறீங்க அப்படியே உள்ளுக்குள்ளேயே. சரி சொல்லு, அப்போ நாளைக்கு டேட்டிங் போகலாமா? ஆ என்னடி போகலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு நோ சொல்லணும்லாம் ஐடியா இல்லை, அப்படியே அவனவே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பஸ் அப்படியே டேர்ன் ஆகுது. அப்போ ஜங்குக்கு சப்போர்ட் இல்லாமல் சடனாக அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிடுறான். ஆக்சிடெண்ட்டாக அப்படியே 2 பேரோட லிப்ஸும் டச் ஆகிடுது. பிகாஸ் 2 பேருமே திரும்பி ஒருத்தர் பார்த்துட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் விண்டோவில் சாஞ்ச மாதிரி தான் அவனை பார்த்து உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பஸ் டேர்ன் ஆன உடனே ஜங்குக்கும் அப்படியே நேராக வந்து அப்படியே உங்கள் மேலே விழுந்திருப்பான். இப்போ அப்படியே நீங்கள் ஷாக்கிங்காக அவனை பார்க்குறீங்க, முழிக்கிறீங்க அவனை பார்த்து திருன்னு. அவனும் முழிக்கிறான். இல்லடி, அது என் மேலே நடந்த தப்பும் இல்லை, பஸ்ஸு டேர்ன் ஆனதுனால தான் ஏதோ தெரியாமல் சாரிடி அப்படின்ட்டு தள்ளி போகலான்னு போகிறான். பட் நீங்கள் அப்படியே டக்குன்னு அவன் ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் கையை பார்த்துட்டே திரும்பி உங்கள் ஃபேஸை பார்க்குறான். புரியுது அவனுக்கு நீங்கள் கிஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவன் விண்டோவில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்களும் அப்படியே நல்லா விண்டோவில் சாஞ்சிட்டு கிஸ் பண்ண ரெடியாகிறீங்க. அப்போ ஜங்குக்கும் பக்கத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணுறான். ரொம்ப க்ளோஸாக அவனோட பாடியும் உங்களோட பாடியும் டச் ஆகுது. அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் போக போக அந்த கிஸ் அப்படியே டீப் ஆகுது. ஜங்குக்கு இன்னும் நகர்ந்து உங்கள் பக்கத்தில் வரான். அவனோட செஸ்ட் கூட உங்களோட செஸ்ட் அப்படியே ப்ரெஸ் ஆகுது. அந்த அளவுக்கு நல்லா க்ளோஸாக வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். ரொம்ப நேரம் அந்த கிஸ் அப்படியே போகுது. ஒருத்தர் விடுறதுக்கு மனசே வரல. கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ நோவா தூக்கத்துலேருந்து எழுந்துச்சிருப்பா. நீங்கள் எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து பார்க்குறா. அப்போ அவள் சீட்டுக்கு நேராக ஒரு 2 சீட் தள்ளி தான் நீங்களும் ஜங்குக்கும் உட்காந்துருந்துருப்பீங்க. நோவா பார்த்துடுறா நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுறத. அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஆணு வாயை பொழுதுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஓகேடா, இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.